அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். ராஜலக்ஷ்மியும் ராகவனும் பேசுனதை கேட்டு இங்கே மலர் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. ராஜலக்ஷ்மியத்தை என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல. நான் இவங்க வீட்டுக்கு மருமகளாக வந்து இவங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் எனக்கு வசதியான வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு அவங்கள பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. அப்படி என்ன இந்த வீட்டில் நான் ரொம்ப வசதியாக இருந்துட்டேன். வீட்டில் இருக்க வேலையை செய்கிறேன். இவங்க சொல்கிறப்பெல்லாம் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல. எங்கள் அம்மா என்கிட்ட பேசணுன்னு ஃபோன் பண்ணாலும் நிம்மதியாக என் அம்மா கிட்ட பேச முடியல. உங்கள் அம்மா என்ன பேசுனாங்கன்னு வேற கேட்குறாங்க. அப்படியே உண்மையை சொன்னாலும் உடனே என் வீட்டில் இருக்க எல்லாரையும் ரொம்பவே ஏளனமாக பேசுகிறாங்க. என் தம்பியும் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலைக்கு போகிறான். அவனுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு சொன்னால் உடனே ராஜலக்ஷ்மியத்தை என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு மலர் ரொம்பவே யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராகவன் ராஜலக்ஷ்மி கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா ராஜலக்ஷ்மி, இப்போவே மலரோட தம்பிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்களாம். நம்ம பொண்ணுக்கும் சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு இங்கே சுரேஷ்கிட்டையும் பாக்யராஜ்கிட்டையும் நம்ம பேசணும் அப்படின்னு ராகவன் சொல்லும்போது, ஆமாங்க, இப்போ நம்ம பொண்ணு காலேஜ் படிப்பை முடிக்க போகிறா. காலேஜ் முடித்த உடனே இங்கே கண்டிப்பாக இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பேசலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அழகுமதியும் வீட்டுக்கு வருவான்னு நம்ம யோசிக்காமல் இருக்கோம் பாரு. இன்னும் அழகுமதி வீட்டுக்கு வந்து என்னெல்லாம் பேச போகிறாளோ, என்னெல்லாம் பிரச்சனை செய்ய போகிறாளோ ஒன்றுமே புரியல ராஜலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க ராகவன். அதெல்லாம் இனி அழகுமதி என்கிட்ட பிரச்சனை செஞ்சால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேங்க. அழகுமதி இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு, அழகுமதி அவங்க வீட்லேயே இருக்கட்டும்னு ரொம்ப தெளிவாக பேசிடுவேன். என் பேச்சை கேட்டால் மட்டும்தான் அழகுமதி இந்த வீட்டில் இருக்க முடியும். எப்படி நம்ம என்ன பேசினாலும் மலர் நம்ம பேச்சை கேட்டுட்டு பொறுமையாக இருக்காளோ அதே மாதிரி அழகுமதியும் பொறுமையாக தாங்க இருக்கணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. கிச்சனில் இருந்து மலர் இது எல்லாத்தையும் கேட்குறாங்க. நான் வேணும்னா பொறுமையாக இருக்கலாம், அழகுமதி என்னைக்கும் பொறுமையாக இருக்க மாட்டா. உங்களுக்கெல்லாம் சரியாக பதில் கொடுக்கறது அழகுமதி தான். முதல்ல அழகுமதி இந்த வீட்டுக்கு வரணும். நீங்கள் பேசின பேச்சுக்கு நானும் சீக்கிரமாக உங்களுக்கு உண்மையை புரிய வைக்க தான் போகிறேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி மேலேயும் ராகவன் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர். இங்கே சுரேஷும் அழகுமதியும் வீட்டுக்கு வந்த உடனே அழகுமதி மலர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மலர் அழகுமதியை கண்டுக்காம அவங்க வேலையை பொறுப்பாக பார்க்கும்போது பாக்யராஜ் வீட்டுக்கு வந்த உடனே, என்னப்பா அழகுமதி வீட்டுக்கு வந்துட்டிங்களா? இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனி எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா அழகுமதி. எப்பயும் போல் இந்த வீட்டில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி சுரேஷ் உங்களை சீக்கிரமாக புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நீங்களாவது என்கிட்ட சந்தோஷமாக பேசுகிறீங்களே அதுவே போதும். மலரக்கா கிட்ட பேசணும்னு நினச்சேன், மலரக்கா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. என் மேலேயும் தப்பு இருக்குது. நான் தான் தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் பேசி பிரச்சனை செஞ்சுட்டேன். பேசாமல் அப்போவே ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது. நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியே இங்கேயும் இருக்க முடியாதுல்ல. என் அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி இவங்ககிட்டையும் பேச முடியாதுல்ல. என் அப்பா அம்மா நான் என்ன பேசினாலும் பொறுமையாக இருப்பாங்க, நான் பேசுகிறத கேட்பாங்க. ஆனால் இங்கே இவங்க எல்லாரும் அப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனி கண்டிப்பாக உங்கள் பேச்செல்லாம் நான் கேட்பேன். ஆனால் மலரக்கா என்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. எனக்காக நீங்கள் தான் மலரக்கா கிட்ட பேசணும் பாக்யராஜ் மாமா அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசுகிறேன்ப்பா, கண்டிப்பாக இங்கே மலர்கிட்ட பேசுகிறேன். நீ ரொம்ப யோசிக்காத, நீ நல்லா ரெஸ்ட் எடு. இப்போ தானே வீட்டுக்கு வந்திருக்க, மலர்கிட்ட பேசுகிறேன். கண்டிப்பாக மலர் உன்னை புரிஞ்சுப்பா. மலர் நீ பேசுனதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் மலரை பற்றி உனக்கு தெரியாதா? வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க. எப்பயுமே மலர் தானே உனக்கு சப்போர்ட் பண்ணுவா. கண்டிப்பாக மலர் உங்ககிட்ட பேசுவா அழகுமதி அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. சரி எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி தன்னுடைய ரூமுக்கு வராங்க. உடனே பாக்யராஜ், என்ன மலரு, நீ ஏன் இப்படி அழகுமதி கிட்ட பேசாமல் இருக்க? அழகுமதி எவ்வளோ மனசு வேதனைப்படுறாங்க தெரியுமா? அழகுமதி நம்ம வீட்டுக்கு திரும்பி வரணும்னு ரேவதி வீட்டுக்கு சுரேஷ் கிட்ட பேசுனது நீ தானே? சுரேஷும் அழகுமதியும் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வரணும்னு நீ பேசிட்டு இப்போ அழகுமதி வீட்டுக்கு வந்த உடனே அழகுமதி கிட்ட பேசாமல் இருந்தா எப்படி? அழகுமதி உன்னை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு வேற சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? அழகுமதியும் நீயும் இந்த வீட்டு மருமக, நீங்கள் 2 பேரும் புரிஞ்சுக்க வேண்டாமா? சுரேஷ் தான் அழகுமதியை புரிஞ்சுக்காம பிரச்சனை செய்கிறான். நம்ம 2 பேரும் அழகுமதி கிட்ட பேசாமல் இருந்தா இந்த வீட்டில் இருக்க யாருமே பேச மாட்டேங்கிறாங்களேன்னு அழகுமதி மனசு வேதனைப்படுவாங்க மலரு. நீ தான் அழகுமதிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவ. நான் பேச வேண்டியதை பேசிட்டேன். இதுக்கு மேலே அழகுமதி கிட்ட பேசணுமா வேண்டாமான்னு நீ தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு பாக்யராஜ் பேசும்போது உடனே மலர் சொல்கிறாங்க, அழகுமதி கிட்ட நான் பேசினேன்னா ராஜலக்ஷ்மி அத்தைக்கு பிடிக்காது. அப்புறம் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க, தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் அழகுமதி கிட்ட பேசாமல் இருக்கேன்.
எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லையா? அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அழகுமதி என்னுடைய தங்கச்சி. அழகுமதி கிட்ட எப்படி பேசாம இருப்பேன்? அழகுமதி இவ்வளோ மனசு வேதனைப்பட்டாங்களா? கண்டிப்பா அழகுமதி கிட்ட நான் பேசுறேன் பாக்யராஜ். ஆனா என்ன செய்யறது? ராகவன் மாமாவும் ராஜலட்சுமி அத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நீ இந்த வீட்டோட மூத்த மருமக. அழகுமதி சொன்ன வேலையை நீ செய்யக்கூடாது. அழகுமதி கிட்ட பேசக்கூடாது. அப்பதான் நீ இந்த வீட்டில் பொறுப்பான மருமகன்னு நாங்களும் உன்கிட்ட நல்லபடியா பேசுவோம். நீ அழகுமதி கிட்ட பேசினா அப்புறம் நாங்களும் பேச மாட்டோம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் பாக்யராஜ்? உங்க பேச்சை கேட்கறதா? இல்ல ராஜலட்சுமி அத்தை பேச்சை கேட்கறதா? அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மலரு. இந்த வீட்டில் நீ எப்படி கஷ்டப்படுறியோ அதே மாதிரி அழகுமதியும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் யாருக்குமே என்னால் சப்போர்ட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்கிறாரு பாக்யராஜ். ஆமாம் பாக்யராஜ், நீங்கள் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உங்கள் அம்மா அப்பா பேச்சை மட்டும்தான் கேட்பீங்க. அதனால தானே நாங்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது, உடனே மலர் சொல்கிறாங்க, என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதா எங்கள் அம்மா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் தேவையில்லாமல் பேசி கொஞ்ச நேரத்தில் என்னை ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க. நான் இந்த வீட்டில் ரொம்ப வசதியாக இருக்கேனா? நீங்கள் எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிறீங்களா? அப்படியா பாக்யராஜ்? இந்த வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கேனா? உங்களுக்கு தான் தெரியுமே இந்த வீட்டில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சான். ஆனால் என் தம்பிக்கு அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு என்னால் எப்படி பொறுமையாக இருக்க முடியும் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மாவா இப்படிலாம் பேசுனாங்க? அவங்க இப்படி பேசியிருக்க கூடாது தான். நான் அம்மா கிட்ட பேசி பார்க்கட்டுமான்னு சொல்கிறாங்க. எதுக்கு? நீங்கள் என் அம்மா கிட்ட உனக்காக பேசுகிறேன்னு சொல்வீங்க. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் மலர் மேலே தான் தப்பு இருக்குது, மலர் தான் உங்களை புரிஞ்சிக்கலன்னு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை வரும். வேண்டாம், எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ணவும் வேண்டாம், எனக்காக யாரும் பேசவும் வேண்டாம். எனக்காக கண்டிப்பாக நானே பேசுவேன். எனக்காக நானே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும்னு யோசிச்சேன்னா அப்புறம் நீங்கள் எல்லாரும் தான் கஷ்டப்படணும் அப்படின்னு மலர் பேசிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. என்ன மலர் இப்படிலாம் பேசுகிறா? வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறா, எனக்காக சம்பாதிக்க போகிறேன்னு சொல்கிறா. இதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. கண்டிப்பாக மலர் வேலைக்கு போகக்கூடாது. மலரால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு பாக்யராஜ் யோசிக்கிறாரு. மலர் அடுத்த நாள் வேலை செய்ய முடியாமல் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உடனே அங்கே வந்த ராஜலக்ஷ்மி, பார்த்தீங்களா, இந்த மலருக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா கிட்ட பேசணும், இல்லைனா இப்படி தான் ரெஸ்ட் எடுக்கணும். வீட்டில் இருக்க வேலையை சரியாக செய்யணும்னு மலர் யோசிக்கவே மாட்டிக்கிறா அப்படின்னு ராகவன் கிட்ட பேசும்போது, ராஜலக்ஷ்மி, நீ தான் மலர்கிட்ட பேசணும், புரிய வைக்கணும். இப்படி நம்ம வீட்டு மருமக எப்போ பார்த்தாலும் இப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா வீட்டில் இருக்க வேலையை யார் செய்யறது? ஒரு பக்கம் அழகுமதி நம்ம பேச்சை கேட்காம காலேஜுக்கு கிளம்பி போயிட்டா. காலேஜில் என்ன பிரச்சனைன்னு தெரியல, அழகுமதி சரியாக யார்கிட்டையும் பேசுகிறதே இல்லை. இங்கே மலராவது நம்ம சொல்கிற வேலையை செய்வான்னு நினச்சா மலர் இப்படி ரெஸ்ட் எடுத்தா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, நான் எவ்வளோ தாங்க பேசி புரிய வைக்கிறது? மலரும் நம்ம பேச்சை கேட்காம இருந்தா அப்புறம் நான் தாங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லும்போது, அப்படிலாம் இருக்கக்கூடாது ராஜலக்ஷ்மி. நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. உன்னுடைய பேச்சை மலராவது கேட்கணும். அப்பதான் எப்போ பார்த்தாலும் இந்த வேலையை செஞ்சு கொடு மலரு, அந்த வேலையை செஞ்சு கொடு மலருன்னு சொன்னால் மலர் நம்ம சொன்ன உடனே வேலையை செஞ்சு கொடுப்பா. இப்போ மலர் ரெஸ்ட் எடுக்கிறான்னு தெரியுதுல்ல, நீ ஏன் பார்த்துட்டு அமைதியாக இருக்க? உடனே மலர்கிட்ட ஏதாவது ஒரு வேலையை சொல்லு, ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொல்லு. அப்போ தான் மலர் இனி ரெஸ்ட் எடுக்கக்கூடாதுன்னு புரிஞ்சுப்பா. ஆமாம், மலர் எப்பயும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாளே, இன்னைக்கு என்னாச்சு? இப்போவே வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டா ஏதாவது பிரச்சனையா? இல்லை மலருக்கு முடியலையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மலர் ரொம்ப நல்லா இருக்கா. அழகுமதி கிட்ட கூட எனக்கு தெரியாமல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அழகுமதி கிட்ட பேசவே கூடாதுன்னு சொன்னல, இப்போ அழகுமதியும் மலரும் அவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தாங்க. நானே பார்த்தேன். மலர்கிட்ட கேட்டா, அப்படிலாம் இல்லத்த, நான் உங்கள் பேச்சை தான் கேட்பேன், அழகுமதி கிட்ட நான் பேசவே மாட்டேன்னு பொய் சொல்கிறாங்க. அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன், மலர் நம்மக்கிட்ட பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னு. இப்போ எதுக்கு இப்படிலாம் செய்கிறா? ஏன் சரியாக வேலையை செய்கிறதில்லன்னு புரியலங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ராஜலக்ஷ்மி, நான் சொன்ன மாதிரியே இப்போவே எனக்கு காஃபி கொண்டு வர சொல்லு, எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுக்க சொல்லு, அவ்வளவுதானே. அப்புறம் மலர் கிச்சனில் இருக்க வேலையை செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், எனக்கும் தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும், எனக்கு காலெல்லாம் வலிக்குதுங்க. மலர் வந்தால் தைலம் போட்டு விடுவான்னு நினச்சா மலர் எந்த வேலையும் செய்யாமல் இப்படி ரெஸ்ட் எடுப்பான்னு யோசிக்கவே இல்லை. மலர் மட்டும் என் பேச்சை கேட்கலனா இந்த வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, உதவி செய்ய மாட்டாங்க. இப்போவே மலர்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு மலரை கூப்பிடுறாங்க ராஜலக்ஷ்மி. ஆனால் மலர் ரெஸ்ட் எடுக்கிறதுனால மலர் வந்து வராமல் இருக்காங்க. உடனே ராஜலக்ஷ்மி இங்கே பாக்யராஜோட ரூமுக்கு வந்துட்டு மலர் அப்படின்னு சத்தமாக கூப்பிடுறாங்க. ரொம்ப சத்தமாக அவங்க கூப்பிட்ட உடனே, அத்தை நீங்களா, என்னத்தை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க.
என்ன மலரு, உங்கள் மாமா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கல. நான் என்ன சமைக்க சொன்னேன், நீ என்ன சமைச்சு வச்சிருக்க? வர வர அழகுமதி மாதிரி சமைக்க ஆரம்பிச்சிட்ட. எங்களுக்கு என்ன பிடிக்காதோ எல்லாம் சமைச்சு வைக்கிற. ஆமாம், எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சமைச்சு கொடுக்க முடியுமா முடியாதான்னு சொல்லும்போது, அத்தை என்னன்னு தெரியல, சரியா என்னால் வேலை செய்ய முடியல, அதனால என்னால் முடிஞ்ச சாப்பாடை சமைச்சிருக்கேன். இப்போ நீங்கள் இதை சாப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு உங்களுக்காக நான் சமைச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. என்னது, நீ சமைச்சு கொடுக்குற சாப்பாடை எங்களால் சாப்பிட முடியாது, நாங்கள் சொல்கிற சாப்பாடை சமைச்சு கொடுக்கணும், புரியுதா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை அதான் சொல்கிறேன்ல, என்னால் சரியாக வேலை செய்ய முடியல, என்னன்னு தெரியல அத்தை, அப்பப்போ ரொம்ப மயக்கமாக இருக்குது. ஏன், எனக்கு சரியாக வேலை செய்ய முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எதுவுமே இல்லை, எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அழகுமதி பேச்சை கேட்டு தானே இப்படிலாம் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. அத்தை, இத்தனை வருஷமாக இந்த வீட்டு மருமகளாக இருக்கேன், என்னைக்காவது உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனான்னு கேட்குறாங்க. ஏன், இப்போ கூட தான் அழகுமதிக்கிட்ட நான் பேசவே இல்லைன்னு பொய் சொன்னேன். ஆனால் நான் பார்த்தேன், அழகுமதிக்கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருந்தேன். என் பேச்சை கேட்காம அழகுமதிக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் கேட்கும்போது அழகுமதிக்கிட்ட பேசவே மாட்டேன் அத்தை அப்படின்னு சொன்னேன்ல, அப்போ பொய் சொல்லியிருக்கேன் தானே நான் நினைக்க முடியும்னு சொல்லும்போது, அத்தை அழகுமதியும் நானும் இந்த வீட்டு மருமக, அழகுமதி என்கிட்ட பேசணும், நானும் அழகுமதிக்கிட்ட பேசணும். நாங்கள் எங்களை புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக இந்த வீட்டு மருமகளாக இருக்கணும்னா நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கணும். நாங்கள் 2 பேருமே பேசக்கூடாதுன்னு ஏன் அத்தை சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பேச்சை நீ கேட்கணும் அவ்வளவுதான். இப்போவே கிச்சனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரியே நீ சமைச்சு கொடுக்கணும். உங்கள் மாமா இவ்வளோ நேரமாக சாப்பிடாம நீ சாப்பாடெல்லாம் எடுத்து வைப்பேன்னு பார்த்துட்ருக்காரு. நீ என்ன இப்படி ரொம்ப நேரமாக ரெஸ்ட் எடுக்கிற? பேசாமல் உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயே நல்லா ரெஸ்ட் எடு. உங்கள் அம்மா ஃபோன் பண்ண உடனே அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க, கிச்சனில் இருக்க வேலையை செய்யணும்னு உனக்கு தோணவே மாட்டேங்குது. இப்போ எங்கள் பேச்சை கேட்காம எங்களுக்காக சமைச்சு வைக்காம உனக்கு பிடிச்ச சாப்பாடை நாங்கள் சாப்பிடணும்னு எடுத்து வச்சுருக்க. இதெல்லாம் எங்களால் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ தைலம் எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அத்தை, இப்போவே நான் எவ்வளோ வேலையை செய்ய முடியும்? ஒரே நேரத்தில் ஒவ்வொரு வேலையாக சொல்லிக்கிட்டே இருந்தா என்னால் எப்படி அத்தை செய்ய முடியும்? எனக்கு ஏற்கனவே ரொம்ப முடியல, நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, பாக்கியராஜ் வந்ததுக்கு அப்புறமா தானே ஹாஸ்பிட்டல் போவ, அது வரைக்கும் வீட்டில் இருக்க வேலையை செய் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜலக்ஷ்மி. ராஜலக்ஷ்மி இப்படி சொன்னதை கேட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க மலர். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. இங்கே ராஜலக்ஷ்மி சொன்ன மாதிரியே அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு உடனே மலர் அங்கேருந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஏன்னா இதுக்கு மேலே பொறுமையாக இருக்கக்கூடாது, எனக்கு ஏற்கனவே வீட்டில் இருக்க வேலையை செய்ய முடியல, இங்கே வீட்டிலே இருந்தால் அவ்வளவுதான், இவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வேலையாக செய்ய சொல்லுவாங்க, பேசாமல் நம்மளே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு மலர் கிளம்பி வராங்க. மலர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் சரியாக வேலை செய்ய முடியல, ஆனால் எப்பயுமே என் வேலையை நான் தான் பார்த்துப்பேன், வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன், ஆனால் என்னன்னு தெரியல சரியாக வேலை செய்ய முடியாமல் ரெஸ்ட் எடுக்கிறேன். இதனால் ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்பயும் போல் நான் வேலை செய்யணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மலர், ஏன்னா நீங்கள் மாசமாக இருக்கீங்க, அதனால தான் உங்களால் வேலை செய்ய முடியல, வேலை செய்ய முடியலன்னா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, இதில் என்ன தப்பு இருக்குது? அப்படியே உங்கள் வீட்டில் உள்ளவங்க கேள்வி கேட்டால் தெளிவாக சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், வீட்டில் இருக்க எல்லா வேலையவும் நான் தான் பொறுப்பாக பார்த்துக்கிறேன், இப்போ நான் மாசமாக இருக்கேனா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மலர், நான் எவ்வளோ சந்தோஷமான இந்த உண்மையை சொல்கிறேன், நீங்கள் என்ன இவ்வளோ அமைதியாக கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, இல்லை மாசமாக இருக்கேன்னு கேட்டு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் இந்த உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். அப்படியே நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக ராஜலக்ஷ்மி அத்தை சந்தோஷப்பட மாட்டாங்க. நீ மாசமாக இருக்கும்போது எப்படி உன்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ராகவியை பார்த்துக்க முடியல, இப்போ நீ மாசமாக இருக்கன்னா கண்டிப்பாக வேலை செய்ய முடியாது, அதனால் இதெல்லாம் தேவையான கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நான் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலன்னு மலர் மனசு வேதனைப்படுறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் பாக்கியராஜ் கிட்ட பேச வேண்டியதானே, நீங்கள் உங்கள் ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டிலேருந்து இவ்வளோ கஷ்டப்படுறத விட கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் நல்லபடியாக உங்களையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் மலர் யோசிக்கிறாங்க, டாக்டர் சொல்கிறது சரிதான், இங்கே பாக்கியராஜ் வீட்டில் இவ்வளோ வேலை செஞ்சாலும் யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, அப்புறம் நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் மட்டும் அவங்க சந்தோஷப்படவா போகிறாங்க, பேசாமல் நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறது தான் நல்லது, அப்போ தான் என் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க, என் தம்பியோட கல்யாணத்துக்காக ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க, அங்கேயே இருந்து நல்லபடியாக நான் என்னையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் என்ன செய்யன்னு யோசிக்கிறாங்க. உடனே தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி வராங்க.
வந்த உடனே இங்கே என்ன மலரு நீ வரேன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இல்லைம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்படியா என்னாச்சு மலரு அப்படின்னு கேட்கும்போது, அம்மா நான் மாசமாக இருக்கேம்மான்னு சொன்ன உடனே மலரோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா மலரு, இதை கேட்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இரு உனக்காக நான் ஸ்வீட் எடுத்துகிட்டு வரேன், ஸ்வீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் மலர் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாமல் அழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் தாம்மா சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ராஜலக்ஷ்மி அத்தை வீட்டில் இந்த உண்மையை சொன்னால் ராஜலக்ஷ்மி அத்தை, ராகவன் மாமா யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. நான் எப்படி இந்த உண்மையை சொல்கிறது, ஒன்றுமே புரியல. இதெல்லாம் தேவையான்னு கேட்பாங்க. இப்போ இதெல்லாம் தேவையில்லை, நீ முதல்ல வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கணுன்னா நீங்கள் தான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படிம்மா என்னால் அவங்க பேச்சை கேட்க முடியும் அப்படின்னு மலர் வந்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. மலர், நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற? உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீ இப்போ மாசமாக இருக்க மலரு. நீ பேசாமல் நம்ம வீட்லேயே இரு. நான் உன்னை நல்லா பார்த்துக்கிற மலரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து உங்கள் வீட்டுக்கு போனால் ராஜலக்ஷ்மியும் ராகவனும் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பாக்கியராஜும் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. என்ன செய்யன்னு தெரியாமல் தான் இருந்தேன். கொஞ்ச நேரம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியல. இப்படி மாசமாக இருக்கும்போது எப்படிம்மா எல்லா வேலையும் என்னால் செய்ய முடியும்னு கேட்கும்போது, எனக்கு புரியுது மலரு. இருந்தாலும் சம்மந்தி நம்ம பேச்சை கேட்கவே மாட்டாங்களே. நான் சொல்கிறத கேளு மலரு, நம்ம வீட்லேயே இரு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இந்த உண்மையை ராஜலக்ஷ்மி வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாமல் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்த உடனே அங்கேயே இருக்காங்க. இங்கே ராஜலக்ஷ்மி பாக்கியராஜ் வீட்டுக்கு வந்த உடனே, என்ன பாக்கியராஜ், மலர் எங்கே போயிருக்கானே தெரியல, உனக்காவது ஃபோன் பண்ணாலான்னு கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? மலர் வீட்டில் தானே இருப்பா, மலர் எங்கே போயிருக்கான்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. நீங்களும் அப்பாவும் வீட்டில் தானே இருக்கீங்க, உங்ககிட்ட சொல்லாமல் தான் மலர் கிளம்பி போனாலா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பாக்கியராஜ், வீட்டில் இருக்க வேலையை சரியாக செய்யணும்னு பேசினேன். என்னன்னு தெரியல, மலர் இப்போ எங்கே போயிருக்கான்னு கூட தெரியல, ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறான்னு சொல்லும்போது உடனே பாக்கியராஜ் ரொம்ப கோவமா, ஏற்கனவே மலர் ரொம்ப முடியாமல் இருந்தா, நான் தான் மலரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ இப்படி பேசுகிறீங்களேம்மா, மலர் ரொம்ப முடியலன்னு சொல்லியிருப்பால அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் மலர் என்கிட்ட பேசினா, ஆனால் மலர் பொய் சொல்கிறான்னு நினச்சி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜலக்ஷ்மி. என்னம்மா நீங்கள், மலர் எதுக்காக உங்ககிட்ட பொய் சொல்லணும்? உண்மையாகவே மலர் ரொம்ப முடியலன்னு சொன்னான், ஹாஸ்பிட்டல் போகணும்னு வேற சொன்னான். ஒரு வேளை மலர் தனியாக ஹாஸ்பிட்டல் போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் மலர் வந்து பாக்கியராஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே ராகவன் ரொம்ப கோவமா, என்ன மலர் நம்மக்கிட்ட பேசாமல் எங்கே போகிறேன்னு கூட சொல்லாமல் அப்படி மலர் எங்கே தான் போயிருக்கா? மலர் முதல்ல வீட்டுக்கு வரட்டும், நான் பேசிக்கிறேன்னு சொல்கிறாரு ராகவன். உடனே பாக்கியராஜ் வந்து, நான் மலர்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் மலர்கிட்ட பேசுகிறாரு. மலரு, நீ எங்கே இருக்க, எப்படி இருக்க மலரு அப்படின்னு கேட்கும்போது, பாக்கியராஜ் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா இப்போ நான் மாசமாக இருக்கேன் பாக்கியராஜ். உங்கள் வீட்டுக்கு வந்து என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதனால தான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்டுட்டு அந்த வீட்லேயே இருந்தால் கண்டிப்பாக என்னையும் பார்த்துக்க முடியாது, வீட்டில் இருக்க வேலையும் செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நான் மாசமாக இருக்கேன்ற உண்மையை சொன்னால் மட்டும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இல்லையே. இதெல்லாம் இப்போ தேவையான்னு கேள்வி கேட்பீங்க. ஆமாம், எனக்கு இதெல்லாம் தேவைதான். ஏன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நான் தானே கஷ்டப்படுறேன். எனக்கு இதெல்லாம் தேவைதான் பாக்கியராஜ். அதனால தான் நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் பாக்கியராஜ். இந்த உண்மையை நீங்கள் ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்டேயும் ராகவன் மாமாக்கிட்டேயும் தெளிவாக சொல்லிடுங்க. இனி உங்கள் வீட்டுக்கு இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன மலர் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, உன்னை நானே வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் பாக்கியராஜ் சொல்லலை. நான் எங்கள் வீட்டுக்கு தானே போகிறேன், உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? நீங்கள் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போ வீட்டுக்கு வந்த உடனே நடந்த உண்மையை சொன்னேன்னா, நான் மாசமாக இருக்கேன்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்களா? என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பீங்க. அதனால தான் நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது, என்ன பாக்கியராஜ், மலர் என்ன சொல்கிறா, நீ ஃபோனை கொடு அப்படின்னு ராஜலக்ஷ்மி பேசுகிறாங்க. என்ன அத்தை, எதுக்கு நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை வாங்குறீங்க? உங்கள் பையன் பாக்கியராஜ் கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஆமாம் நீ எங்கே இருக்க, எப்போ வீட்டுக்கு வருவ, காஃபி கொடுக்க வேண்டாமா, எவ்வளோ நேரம் உனக்காக பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லும்போது, என்னது நான் வந்த உடனே காஃபி கொடுக்கணுமா, எனக்கு வேறு வேலையே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் இப்போ மாசமாக இருக்கேன். இந்த உண்மையை கூட உங்ககிட்ட சொல்ல முடியாமல் என் அம்மா வீட்டில் வந்து தங்கியிருக்கேன். ஏன் தெரியுமா? இப்படி தான் ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அந்த வீட்டில் நான் கஷ்டப்படணும். ஆனால் என்னை நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க. இனி அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். நான் மாசமாக இருக்கிறதுனால என்னை என் அம்மா நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் என்னை பார்த்துக்கவும் மாட்டீங்க, என்னை புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் உடனே எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்குன்னு வந்து பேசுனீங்கல்ல, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மேலே உங்கள் யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. இப்போ நான் மாசமாக இருக்கேன்னு சொன்னால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? இல்லையே. அப்புறம் எதுக்கு நான் அந்த வீட்டுக்கு வரணும்? நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்க மாட்டீங்க. நான் சந்தோஷமாக ஒரு உண்மையை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆனால்
உங்களுக்கு வீட்டுக்கு வந்த உடனே காஃபி கொடுக்கணும், நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணுமா? முடியாது அத்தை, உங்கள் வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ மாசமா இருக்கியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க ராஜலக்ஷ்மி. அத்தை, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு தேவையில்லாம கேள்வி கேட்குறீங்க? உங்க வேலைய பாருங்க. நான் வீட்ல இருக்கும்போது என்னுடைய அருமை பெருமை உங்களுக்கு புரியல. இனி எங்க அம்மா என்ன நல்லா பார்த்துப்பாங்க. என்னுடைய தம்பி கல்யாணத்த நானே இங்கேருந்து நல்லபடியா நடத்தி வைப்பேன். நீங்க வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்யுங்க. புரியுதா? அப்படின்னு சொல்லும்போது, மலரு என் பேச்ச கேளு மலரு. இதெல்லாம் தேவையில்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு கிளம்பி வா. அப்படின்னு ராஜலக்ஷ்மி எப்படியாவது மலர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துப்பாங்க, இல்லைனா நான் தான் இந்த வீட்டில் இருக்க வேலையை செய்யணும்னு மலர் வீட்டுக்கு வரணும்னு கூப்பிடுறாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, அத்தை நான் மாசமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் ரெஸ்ட் எடுப்பேன். எனக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு கொடுப்பீங்களா? அப்பப்போ என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவீங்களா? என்னை நல்லா பார்த்துப்பீங்களா? எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் சமைச்சு கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க ராஜலக்ஷ்மி. இதெல்லாம் செய்ய முடியாதுல்ல? அப்போ நானும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு வர முடியாது. நான் என்னுடைய வீட்லேயே இருக்கிறேன். அப்பப்போ பாக்கியராஜ் வந்து என்னை பார்த்துக்கிட்டோம். ஆனால் உங்களுக்காக சமைச்சு கொடுக்கணும், உங்களுக்காக நீங்கள் சொல்கிற வேலையை செய்யணும்னு இனி உங்கள் வீட்டுக்கு என்னால் வர முடியாது, உங்கள் பேச்சை கேட்கவும் முடியாது. இப்போ கூட என்னை புரிஞ்சுக்காம நான் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படாமல் கேள்வி கேட்குறீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டு சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்கல்ல? இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், உங்களை பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மலர் ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மலர் மாசமா இருக்கேன்னு சொல்கிறா, அவங்க அம்மா வீட்லேயே இருக்கிறேன்னு சொல்கிறா. வீட்டுக்கு வரலனா அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க வேலையை நான் செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜலக்ஷ்மி. வர வர மலர் இப்படி தேவையில்லாமல் பேசுகிறா. மலர் மாசமா இருக்கிறதுனால மலரை நான் தான் நல்லா பார்த்துக்கணுமா, மலருக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் தான் சமைச்சு கொடுக்கணுமா, மலர் இப்படி பேசுவான்னு நான் யோசிக்கவே இல்லைன்னு மலர் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க ராஜலக்ஷ்மி.